அந்த ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சுனாலே முன்னாடிலாம் எல்லாரும் வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி மற்ற ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கூகுள் சர்ச் தான் போகிறீங்க. ஸோ நம்மளுக்கு வாமிட்டிங்குங்கிறது நார்மலா, நம்மளுக்கு ஹெட்டேக்குங்கிறது எமர்ஜென்சியா அப்படிங்கிற மாதிரி எல்லா டவுட்டையுமே கூகுளில் தான் கேட்குறீங்க. ஸோ இந்த கூகுள் சர்ச் பண்ணும்பொழுது நம்ம கூகுள் சர்ச் பண்ணக்கூடாது, எதுலலாம் நம்மளுக்கு ஒரு பேனிக் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப காமனான ஒரு விஷயம், அந்த ஒரு லோவர் அப்டாமினல் பெயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ப்ரெக்னென்சியில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லோவர் அப்டாமினல் பெயின் இன் ப்ரெக்னென்சி அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்களேன். வரது என்னவா இருக்கும்? ஒன்று எக்டோபிக் ப்ரெக்னென்சி, அதாவது கர்ப்பப்பையிலேயே இல்லாமல் ப்ரெக்னென்சிங்கிறது நம்மளுக்கு டியூப்ல இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். இல்லை அடுத்தது உங்களுக்கு அபார்ஷன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு நம்மளை வந்து என்ன நம்ம உடம்புல நடக்குது அப்படிங்கிறதே நம்மளை புரியாமல் நம்மளை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு இது நிறையவே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக இருந்ததுன்னா கூகுள் சர்ச் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் டாக்டரை போய் பார்த்து என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு சிம்டம்ஸ், எதெல்லாம் நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சியாக நம்ம டாக்டர் திரும்ப போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி எதுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது ரொம்ப காமனாக எல்லாரும் பண்ணுறது, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு போய் கூகுளில் போட்டு அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணி இதெல்லாம் நார்மலா அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு எத்தனை வீக்ஸில் இருக்குது அந்த ப்ரெக்னென்சி எத்தனாவது ப்ரெக்னென்சி ரேஞ்சுங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த 5th பெர்சன்டைல் 95th பெர்சன்டைல் நிறைய ஒரு விஷயம் தெரிஞ்சு கிளினிக்கல் சினாரியோவோட நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு அந்த கரெக்டான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு என்னோட பாப்பா வெயிட் இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் போய் பண்ணீங்கன்னா அது கம்மிங்கும் இல்லை ஜாஸ்திங்கும் இல்லை மற்ற எல்லா காம்ப்ளிகேஷனையும் நம்ம கூகுளில் காமிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ரிப்போர்ட்னு ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் போய் பார்க்க போறீங்க. அவங்க கிட்ட என்ன ஏதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்களே தவிர இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வேல்யூஸை கூகுள் பண்ணி நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இன்னொன்று பேபி மூவ்மெண்ட்ஸ் ரெடியூஸ்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா அடுத்தது திரும்ப அதே தாங்க வரும். ஸ்டில் பர்த்னு காமிக்கும், இல்லை பேபிக்கு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்னு காமிக்கும். அதெல்லாம் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகி இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்படி மூவ்மெண்ட் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டியது கிக் கவுண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கு என்னங்கிறத பாருங்க. அதுக்கும் மேலே டவுட் இருக்கா, அப்போ இமீடியட்டாக உங்கள் டாக்டர் போய் பார்த்து என்ன ஏதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணி எப்படி இருக்கு பாப்பாங்கிறத செக் பண்ணிக்காங்க. இதெல்லாம் நம்ம கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாகவே கிடையாது. உங்க டாக்டரை நம்புங்க. கூகுளை வந்து ஒரு மினிமமா என்ன ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனோ அதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கூகுளை கேட்டு டென்ஷன் ஆகி உங்க பிரெக்னன்சியை நீங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க.